ஆவன் நிறுவனத்தில் வேலைக்கு லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரின் இசைவாணைக்கு காத்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கு இசைவாணை கோப்பு குறித்து மார்ச் 17ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழ்நாடு ஆளுநரின் முதன்மை செயலருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை நகல் முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் 26 பேருக்கு எதிராக சிபிஐ தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே வழக்கில் தொடர்புடைய 14 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான விஜயபாஸ்கரிடமும் அதன் நகல் வழங்கப்பட்டது. ஈரோட்டில் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என திண்ணை பிரச்சாரத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் ஆதங்கத்துடன் பெண்கள் வேண்டுகோள் விடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குமாரபாளையம் பகுதியில் திண்ணை பிரச்சாரத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் அதிமுகவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வழிநடத்த வேண்டும் என கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட செங்கோட்டையன் பெண்களிடம் உரையாடிவிட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.